வெல்கம் டு அவர் ஸ்ரீஷா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வாழைப்பூ பிரியாணி பார்க்க போகிறோம். வாழைப்பூ இப்போ பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றதில்ல. அது 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 அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க, அந்த கீரை வாழைப்பூலாம். அதனால் இந்த மாதிரி பிரியாணியை நம்ம மசாலாவை போட்டு செஞ்சு கொடுத்துட்டோம்னா தெரியாது, அவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து இந்த டம்ளரால் நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பாதி வாழைப்பூ தான் போட்டிருக்கேன். இன்னும் அலசலை. நம்ம வந்து அலசிட்டோம்னா கருத்து போயிடும். அதனால் போடும்போது அலசிக்கலாம். கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். நீட்டாக போடலாம், ஆனால் போட்டால் வந்து குச்சி குச்சியாக அப்படியே இருக்கும், துவண்டு போய் நீட்டாக இருக்கும். அதனால் 2-3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இது வந்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், இதில் ஒரு 2 பீஸ் தக்காளி போட்டு மசாலா மாதிரி அரைச்சிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம், காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கிங்க கொஞ்சமாக. ரொம்ப ஈஸியாக சொட்டன்னு செஞ்சிடலாம். காய் இல்லைல்ல, இது வேகிறதுக்கான டைம் இல்லை, உடனே செஞ்சிடலாம். மசாலா ஜாமான் போட்டுக்கோங்க. கிராம்பு மட்டும் 2 கூட போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். இது வதங்கிட்டுறதுக்குள்ளேயே நம்ம அந்த இதை அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தை அரைச்சிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைஞ்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். போட்டு அது கூடவே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டையும் போட்டு ஒன்றாவே வதக்கிடும். தக்காளி போட்டு அதிலே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு 2மே சேர்ந்து ஒன்றாவே வதங்கிடும். அதனால தான் சேர்த்து ஒன்றாவே போட்டிருக்கேன். வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ அலசி வச்சுக்கலாம். அதோட இந்த கழுவி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு. இது ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, நம்ம ஊற்றுற தண்ணியிலே வெந்துடும். இப்போ இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா இது 24 கேரட், நல்லா பழைய அரிசி, நல்லா வேகும். நல்லா ஒரு 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஒரு கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ அந்த அரிசி எடுத்து கழுவி களைஞ்சிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அந்த அரிசி எடுத்து அதில் போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருங்க பசங்க, கில்லாடிங்க. வழக்கம் நல்லா தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சாறு அதுங்க உடம்புல சேர்ந்தால் கூட நல்லது தான். ஒரு கொதிச்சோன்னு முடிச்சிடும். உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடிக்கு கம்மியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன் அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். மீதி வச்சுருக்கிற புதினாவை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி 2 விசில் வச்சா போதும். ஏன்னா இதில் காய்கறிலாம் ஒன்றும் வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 விசில் வச்சு. இது எதனா கரைஞ்சிச்சுன்னா ஒன்றும் தெரியாது, அந்த இதோட வெந்துடும்போது அரிசியோட தெரியாது. வாழைப்பூ வந்து அந்த துவர்ப்பு வந்து கசப்பும் துவர்ப்பும் தான் நம்ம இதயத்துக்கு ரொம்ப உகந்தது. ஒவ்வொரு சுவைகளும் நம்ம உடம்புல உள்ள ராஜ உறுப்புகளுக்கு சிறந்தது. பசங்களுக்கு இப்போ புரியாது, ஒரு 40 வயசுக்கு மேலே தான் தெரியும். ஆனால் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து
தெரியாமனாச்சும் கொஞ்சோண்டு அதுங்களுக்கு ஒரு வடையாவோ இல்லை தோசை, வாழைப்பூ கார தோசை நான் ஒன்று ஸ்ரீஷா குக்கிங்கில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி கூட போட்டு உரப்பட மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு அரிசி ஒரு 1/4 மடங்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இப்போது மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சிட்டோம்னா சுவையான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிடும். ஆஹா, நல்லா கமகமன்னு வாழைப்பூ சுவையுடைய மனம் தூக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி பார்த்துருக்கோம். நம்ம ஸ்ரீஷா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தினீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.